ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். துவரம்பருப்பு நல்லா அலசி எடுத்துக்குவோம். தேவையான அளவு வெங்காயம், நான் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி 1 போட்டிருக்கேன். போட்டு அது கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு 2 விசில் வர வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம வந்து மல்லித்தூள்லாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துக்க வேணாம். சாம்பார் சேர்க்குற மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அதை நல்லா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட மசாலா சேர்க்குறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம். தேங்காய், மிளகு, சீரகம், 3 பல் பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இது நல்லா கொதிய வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றணும். இது கொதிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்க்கலாம். நான் கீரையை சேர்க்குற வீடியோ அதில் எடுக்கலை. அவ்வளோதான், கொதி வச்சு கீரையை போட்டோன்னா நம்ம சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான், கீரை சாம்பார் ரெடி. இது வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.